எல்லாம் சொல்லுவாங்க உங்களை தங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை வம்சாவளி பரம்பரை அப்படி எல்லாம் சொல்லிக்குவாங்க. இப்போ அதனால என்னங்கிறது இப்ப நம்முடைய கேள்வி. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுனா அதனால என்ன? இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு என்று சொல்லப்படுற காரணத்தினால அது அவங்க வரும்போது அவங்களுக்கான மரியாதை பணிவிட அவங்கள ரொம்ப உயர்வா பாக்குறது வைக்கிறது என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் நம்ம சமூகத்துல இருக்கிறது. இப்போ அவங்களுடைய பரம்பரை என்று சொல்வதனால எந்த சிறப்பும் இல்லை. அப்படியான்னு கேட்டுட்டு போற ஒரு தகவல், ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், குல் மா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்க சொல்கிறான். நம்மை பார்த்து அல்லாஹ் தஆலா நாயகத்திடத்திலே கட்டளையிடுகிறான், நீங்கள் மக்களிடத்தில் கேளுங்கள். மா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் செய்யக்கூடிய பணிகளுக்காக. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரீசுன் அலைக்கும், எல்லா நிலையிலும் ஹரீசுன் அலைக்கும். நாம் மூமின்களாக ஆக வேண்டும் என்பதிலே, நம்முடைய கபூரிலே, நம்முடைய துன்யாவிலே, நம்முடைய ஆகிரத்திலே, சொர்க்கத்தை நுழைவிப்பதிலே எல்லாவற்றிலும் பேராசை உள்ளவர்கள். செய்த அந்த காரியத்திற்கு நீங்கள் எந்த பகரத்தையும் தர வேண்டியதில்லை. ஆனால் ஒரு பகரத்தை நான் கேட்கிறேன், இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என் உறவினர்களை, என்னுடைய குடும்பத்தாரை, என்னுடைய சந்ததியினரை நீங்கள் பிரிய வைக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். அப்ப அது நம்முடைய கடமையா இல்லையா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை பிரிய வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபின் வழியாக நாயகத்தை சொல்லி கேட்க சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், திருமதியில் ஹதீஸ் வருகிறது, வ அஹிப்பூனி பிஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக என்னை நேசியுங்கள். வ அஹிப்பு அஹ்ல பைத்தி பிஹுப்பி, என்னை நேசிப்பதாக இருந்தால் என் குடும்பத்தாரையும் நேசியுங்கள், என் சந்ததியையும் நேசியுங்கள். என்னுடைய குடும்பத்தாரை நேசிக்கக்கூடியவருக்கு உதாரணம் எப்படி தெரியுமா? கமஸலி சஃபீனத்தி நூஹின், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை போலன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலகட்டத்தில் கப்பலில் ஏறியவர் தான் பிழைத்தார், கப்பலில் ஏறாதவர் தொலைந்தார். வரலாற்றில் பார்க்கிறோமே, வழிந்து விட்டார்கள். அதே போல என்னுடைய குடும்பத்தாரை பிரியம் வைப்பது, அவர்கள் தொடர்பாக உள்ள அந்த காரியத்திலே நீங்கள் கண்ணியமான முறையிலே நடந்து கொண்டால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் ஏறியவர்களை போல என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா அந்த அஹ்லுல் பைத்திற்கென்று பொதுவான சில சிறப்புகளை கொடுத்தான். குர்ஆனிலே வருகிறது. இப்பொழுது ஓதிய ஆயத், அல்லாஹ் தஆலா உங்களை விட்டும் ரிஜ்ஸை, நஜீசுகளை, இணை வைப்பதை அல்லாஹ் உங்களை விட்டும் பரிசுத்தமாக ஆக்கி கொண்டான். உங்களை அல்லாஹ் எல்லா நிலையிலும் பரிசுத்தமாக்கினான் குடும்பத்தாரை என்று குர்ஆன் சொல்கிறது. அதே போல நாம கூட அத்தஹியாத்துல ஓதும் பொழுது பணிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், பணிக்கப்பட்டிருக்கிறோம், கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் ரப்பே நீ ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இரு, உன்னுடைய பேரருளை பொழிந்து கொண்டே இரு என்று சொல்வதற்கு கட்டளையிடப்பட்டவர்கள் நாம். அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவதற்கும் அவருடைய மேன்மைக்காக துஆ செய்வதற்கும் கட்டளையிடப்பட்டவர்கள். அதே போல செய்தனா ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில காரியங்களை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன், அதை பற்றி கொண்டால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அதில் ஒன்று என்னுடைய சந்ததிகள் என்று சொன்னார். என்னுடைய சந்ததிகளை நீங்கள் பற்றி கொண்டால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று ஹஜ்ரத் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே சொல்வார்கள். ஒரு தடவை செய்தனா ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயாரின் ஜனாசாவிலே பங்கேற்று அதிலே தொழுது முடித்து விட்டு அதற்கு பிறகு வாகனத்திலே ஏறுவதற்காக வேண்டி வருகிறார்கள். அதற்கு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாயாருடைய ஜனாசாவிலே பங்கேற்று அது முடித்ததற்கு பின்னால் வாகனத்தில் ஏறுவதற்காக வருகிறார்கள். அந்த நேரத்திலே சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து அந்த வாகனத்தினுடைய அதிலே கால் வைக்கக்கூடிய அந்த பகுதியிலே இவர்கள் கை வைத்து அவர்களை மேலே ஏறுவதற்காக வேண்டி உள்ள அந்த உதவியை செய்தார்கள். உடனே அங்க மேலே இருந்த அதில் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹல்லி இப்னு அம்மி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹுடைய பெரிய தகப்பனாரின் அருமை மகனாரே விடுங்கள், நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். என்ன, அதில் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காத்திபுல் வஹி எழுதியவர்கள், மிகப்பெரிய ஆலிமாக இருக்கிறார்கள். உடனே சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ஹாக்கதா நஃபஅலு பி உலமாஇனா, உலமாக்களுக்கு இப்படித்தான் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம்.
அதனால் இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம். ஃபதுல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் அதற்கு அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உலமாக்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இவ்வாறுதான் ஏவப்பட்டிருக்கிறோம், அதனால் நாங்கள் கண்ணியம் செய்தோம் சொல்லி காத்திபுல் வஹியான வஹியை எழுதிய ஹதரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னார். உடனே ஸைத் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வாகனத்திலிருந்து கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி வகப்பல யத அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய அருமை மகனார், ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய அருமை மகனார் அப்துல்லாஹ்வுடைய கையை முத்தமிட்டார்கள். கீழே இறங்கி ஸைத் ரலியல்லாஹு தஆலா உடனே கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி கையை முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், ஹாகதா உமிர்னா அன் நஃஅல பி ஆலி பைத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரிடத்தில் இப்படி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை, அவர்களை முஹப்பத் வைக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு பல வகையிலும் சொல்லி காட்டுகிறது. யார் அவர்களை கண்ணியப்படுத்தினார்களோ அல்லாஹ் தஆலா உலகத்திலும் ஆகிரத்திலும் அவர்களை கண்ணியப்படுத்தும்.